ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம். இன்றைக்கி நான் இந்த பதிவில் சொல்ல போகிற பதிகம் உண்மையிலேயே எல்லோருக்குமே ஒரு தேவையான ஒரு பதிகம். இந்த கலியுகத்தில் நம்ம அனைவரும் பாட வேண்டிய ஒரு பாடல். இது எளிய மந்திரம்தான். அருணகிரிநாதர் பெருமான் நமக்காக அருளியது. கந்தர் அனுபூதியிலிருந்து வரக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை நம்ம அனுதினமும் பாராயணம் செய்வதால் நம்மளுடைய கர்மவினை நீங்கும். ஸோ நம்மளுடைய கர்மவினை அழிஞ்சாதான் நம்மளுடைய பிறவி முடிவுக்கு வரும். ஸோ ஒவ்வொரு பிறவியும் நம்ம எடுக்கிறதே நம்மளுடைய கர்மாவை தீர்க்கத்தான். ஸோ முருகப்பெருமானிட மனசார வேண்டி இந்த பிறவியை முடித்து அவருடைய பாதத்தில் சரணடைய நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஸோ இந்த பாடலை நீங்கள் பாட உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும்போது, வேதனை ஏற்படும்போது, உங்களுடைய கர்மாவினால் நீங்கள் துன்பங்களை அனுபவிக்கிறீங்கன்னு எப்போ உங்கள் மனசு நினைக்குதோ அப்போ இந்த பாடலை நீங்கள் மனமுருகி வேண்டி நம்பிக்கையோடு முருகனை நோக்கி பாராயணம் பண்ணுங்கள். முருகன் நம்மளுடைய வினையை நீக்கி அருள் புரிவார். வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன், வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன், மனையோடு தியங்கி மயங்கிடவோ, மனையோடு தியங்கி மயங்கிடவோ, சுனையோடு அருவி துணையோடு பசும் திணையோடு இதனோடு திரிந்தவனே. இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, சுனைகள், அருவிகள், பசுமை நிறைந்த திணைப்புணத்தில் வள்ளி பிராட்டிக்காக திரிந்தவனே, என் வினைகள் ஓடி போகுமாறு அருளும் கதிர்வேலை நான் மறவேன். அதாவது என் வினைகளை போக்கக்கூடிய கதிர்வேலை நான் என்றும் மறவேன். அப்படிப்பட்ட வேலனை நினைக்கும் எனக்கு, இப்படிப்பட்ட வேலனை மனசில் இருக்கிற நான் குடும்ப வாழ்க்கையில் மயங்கி தியங்கி கிடப்பேனோ அப்படின்னு கேட்குறாரு. நான் என்னோட வேலு, என்னோட முருகன் என் கூட, என்னுடைய வினைகள் அழிக்கக்கூடிய என்னுடைய முருகன் என் கூட இருக்கும்போது நான் இந்த குடும்ப வாழ்க்கையில் உலக இன்பத்தில் மயங்கி கிடப்பேனோ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அனைதினமும் இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்கள். முருகனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். வீடியோவுக்கு கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.